சிவபெருமான் பக்கத்துல இருக்க இந்த ஒரு தூணை மட்டும் உடைச்சிட்டா இந்த உலகமே அழிஞ்சிடும் சொன்னா நீங்க நம்புவீங்களா? சரி, இந்த சிவபெருமான் கடினமான மலையேற்றத்தோட உச்சியில இருக்க குகையில எந்நேரமும் குளிர்ந்த நீருக்கு நடுவுல தாங்க இருக்காரு. இந்த சிவலிங்கத்தை சுத்தி தான் சக்தி யுகம், வேத யுகம், வப்ரா யுகம், கலியுகம் என 4 தூண்கள் இருக்கிறது. இதுல ஒவ்வொரு யுகம் முடியும் போது வெவ்வேறு காலகட்டத்தில் அந்த ஒவ்வொரு தூண்கள் உடைஞ்சு விழுந்திருக்கு. இப்போ கலியுகம் என்று குறிப்பிடக்கூடிய இந்த ஒரு தூண் மட்டும் தாங்க எஞ்சி இருக்கு. இந்த ஒரு தூண் தான் இப்ப இந்த பிரபஞ்சத்தை தாங்கி இருக்குன்னு இங்க இருக்க மக்கள் நம்புறாங்க. சரி, இந்த சிவன் கோவில் நம்ம இந்தியாவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் புனேல இருந்து 165 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஹரிஷ்சந்திர காட் என்ற மலையோட உச்சில தாங்க இருக்கு. இதே மாதிரி இந்த 6 கிலோமீட்டர் கொண்ட மலையேற்றத்தை அவ்வளவு சாதாரணமால ஏற முடியாதுங்க. ஏன்னா வழுக்கி விடும் சேரும் சகதிக்கு மத்தியில செங்குத்தான காட்டுக்குள்ள மலையேற்றமும் பார்க்கறதுக்கு அழகா இருந்தாலும் நம்ம செல்லும் இடமெல்லாம் கொட்டுகிற இந்த நீர்வீழ்ச்சி, அருகிலே ஓடுகிற ஓடை, அப்புறம் நம்மளை சுத்தி அப்பப்ப சூழ்ந்து இருக்க மழை மேகங்கள்னு கொஞ்சம் த்ரில்லிங்காவும் அட்வென்ச்சராகவும் இருக்குங்க இந்த மலையேற்றம். அப்புறம் நீங்க இந்த மலையோட உச்சிக்கு வந்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஹரிஷ்சந்திரேஸ்வரர் சிவன் கோவிலையும் இதுக்கு பக்கத்துல இந்த குகையில இருக்க சிவலிங்கத்தையும் நீங்க பாப்பீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்களோட டிராவல் கண்டென்ட் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.